எனக்கு சுமந்து தீர்த்தீர். I mean, Jesus did not die for nothing. ஒண்ணுமில்லாததுக்காக இயேசு சாகல. இயேசு அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என் நோய்களுக்காக, என் மீறுதல்களுக்காக என் தேவன் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் என் நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். நான் நோயோடு வாழுவது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. It is not God's plan that we should be sick. It is not God's plan. That's not why my Jesus died. என் இயேசு அதுக்காக சாவல. என் இயேசு அதற்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கலாம். I come against it in the name of Jesus right now. Our God is a God who heals us. நம்மை சுகமாக்குகிற தேவன் அவர். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, என் நோய்களை சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு வியாதியா இருக்கலாம். It might be any disease. My God is the biggest doctor that the world has ever seen. இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு பெரிய மருத்துவர் என்னுடைய தேவன் மாத்திரம் தான். அவரை விட பெரிய மருத்துவம் எதுவும் இல்லைங்க. அவரை விட பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. அவரை விட பெரிய மருந்துகள் எதுவுமே இல்லை. என் தேவனால் சுகமாக்க முடியாததை வேற எந்த டாக்டராலும் முடியாது. என் நோய்களுக்காக நீர் பலியானீர். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. தீர்த்து முடிச்சிட்டீங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஓ சுமந்து தீர்த்தி சுமந்து தீர்த்தி சொல்லும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விசுவாசிகள் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya.